நம்ம சேனலில் வர கதைகள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணி அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ கதைக்குள்ளே போகலாம். என் கனவு நீதானடி. அத்தியாயம் 2. கோபம் இருந்தால் டீ போட்டு பேசலாமா? எனக்கு கோபம் வந்தால் டா போட்டு பேசினா சும்மா இருப்பீங்களா என்று ஆத்திரப்பட்டாள். பேசுடி, இனி பேசுவதற்கு என்ன இருக்கிறது? டா போட்டு பேசு என்றான். நான் கேட்டதுக்கு இன்னும் பதில் வரலையே என்றான் அழுத்தமாக. எனக்கு உங்களை பிடிக்கல அதான் என்றாள். என்ன பிடிக்கலையா? அப்படின்னா? அப்படித்தான். எத்தனையோ இரவு உனக்கு அது மாதிரி தெரியலையே. அவள் முகம் கருத்தது. ஏன் இப்போ பிடிக்கலன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? உங்களுக்கு தான் எல்லாமே தெரியுமே, அப்புறம் என்ன கேள்வி? அன்று நடந்தது உன்னை பொறுத்தவரை தப்பு என்றால் என்னை பொறுத்தவரை தப்பே இல்லடி. என் இடத்துல யாரா இருந்தாலும் இதைத்தான் செய்வான். அவள் சீறினாள். எவனும் செய்ய மாட்டான் உங்களை தவிர, மனசாட்சி இல்லாமல். நீ ஒழுங்கா நல்ல மனைவியா இருந்திருந்தால் நான் ஏண்டி இப்படி செய்ய போறேன்? ஒழுங்கா இல்லாமல் வேற எப்படி இருந்தனாம்? நமக்கு கல்யாணமாகி 1 வருடம் ஆகப்போகிறது. நீ எத்தனை நாள் நம் வீட்டிற்கு வந்தாய்? என்னுடன் குடும்பம் நடத்தினாய். 1 வருடத்திற்கு 10 நாள் எனக்கு மனைவியாக இருந்திருப்பியா என்றான் கோபமாக. நீங்கள் இப்படி அலைஞ்சா நான் என்ன செய்ய முடியும்? அலையிறனா? ஏண்டி, கல்யாணமாகி 1 நாள் தான் என் கூட இருந்த, மறுநாள் ஆஃபீஸ் மீட்டிங் என்று உன் வீட்டிற்கு சென்று விட்ட. இங்கிருந்தே போகலாம் என்றதுக்கு என் அம்மாவை விட்டுட்டு இருக்க முடியாது, என் குடும்பம் என்ன நம்பி தான் இருக்குன்னு சொன்னேன். நானும் அதுக்கு சரி என்று ஒத்துக்கொண்டேன். நான் பணம் தருகிறேன் என்றேன். நீ அதுக்கும் தன்மானம் அது இது என்று மறுத்துட்ட. நான் இதையெல்லாம் கல்யாணத்திற்கு முன்பே சொன்னது தானே, நான் அங்கும் இங்குமாகத்தான் மாறி மாறி இருப்பேன் என்று. இப்போ வந்து குறை சொல்கிறீங்க. நான் என் ஆதங்கத்தை சொல்வது உனக்கு குறை சொல்வது போல இருக்கா? கல்யாணத்துக்கு முன்னே சொன்னேன். நான் இல்லைன்னு சொல்லலையே. அதுக்காக வாரத்திற்கு 1 முறை வந்தேன், அதுவும் ஞாயிறன்று கையில் ஃபைலோடு. பகல் முழுவதும் ஃபைலை பார்த்துவிட்டு இருந்தேன். சரி, இரவிலாவது வைத்துவிட்டு வந்தியா? இல்லையே, இரவிலும் ஃபைலைத்தான் பார்த்தாய். அப்போ எதுக்கு அங்கே வந்த? அதை உன் வீட்டிலேயே பார்க்கலாமே. பகலிலும் வெளியே கூப்பிட்டால் வரக்கூடாது, இரவிலும் நான் கூப்பிட்டால் வரக்கூடாது. அப்போ நீ எப்போ தான் வருவ? நீ வருவன்னு உனக்காக நான் காத்துக்கிட்டே இருக்கணுமா? இது எனக்கே அவமானமாக இருக்குது. அவமானமாக இருந்தால் என்னை விட்டுட வேண்டியது தானே.